என் தங்கப்பிள்ளையே, உனக்காக இன்று உன் வராகி அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த மூன்றில் ஒன்றை நீ சரியாக தொட்டுவிட்டாய். அம்மா உனக்கு அப்படி என்ன கொண்டு வந்திருக்கிறாள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய். அம்மா நீ கொண்டு வந்த திருநீரும் குங்குமமும் சந்தனமும் என்னாலுமே நான் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் அல்லவா. நான் எப்பொழுதுமே உன்னை நினைத்து நினைத்து என்னுடைய இல்லத்தில் பூஜைகளை செய்யும் பொழுது அங்கே வைத்து வணங்குகின்ற பொருள் அல்லவா. இதை கொண்டு வந்து எதை தொடு என்று சொன்னால் நான் எதை தொடுவது தாயே? எல்லாமே என்னுடைய மனதிற்கு அத்தனை ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்லவா. இந்த மங்களகரமான பொருட்களை கொண்டு வந்த உடனேயே உனக்கு மனதில் என்ன தோன்றி இருக்கின்றதோ அதுதான் இந்த தாயானவள் எனக்கும் தோன்றியது. என் பிள்ளைக்கு இந்த நாள் மனதிற்குள் நிம்மதியை கொடுக்க வேண்டும், மனதிற்குள் அமைதியை கொடுக்க வேண்டும். என் குழந்தை எதை வேண்டும் என்று கேட்கின்றதோ அதை உனக்கு நிரந்தரமாக நான் வழங்க வேண்டும். வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கவில்லையே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா இன்று உனக்கான மங்களகரமான செய்தியினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். அதற்கு உனக்கு ஆதாரமாக அம்மா இன்று மங்கள பொருட்களை உன் முன்னால் வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொடுத்திருக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இன்னமும் முழுமையாக பதியவில்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று நான் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். ஒரு நாளும் நான் உனக்கென்று தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் அதனை கொடுத்து விடுவேன். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை வைத்து நீ ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு உறவின் மீதோ ஆசைப்படுகிறாய் என்றால் அதை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் உனக்குள் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தற்காலிகமான எண்ணங்களையும் உனக்குள் நீ வளர்த்து கொள்ளாதே. என்னிடத்தில் அதை கொண்டு வந்து விட்ட பிறகு உனக்குள் இருக்கின்ற நிலைப்பாடு அதிகமாக வேண்டுமே தவிர ஒரு நாளும் குறையக்கூடாது. என் குழந்தை, சுற்றி இருக்கின்ற பலரால் உன் வாழ்க்கையில் கெடுதல்கள் மட்டுமே நடந்திருக்கின்றது. யாராலும் ஒரு உதவியுமே உனக்கு இதுவரை கிடைக்க பெறவில்லை. மாறாக எந்தெந்த வழிகளில் உன் வாழ்க்கையை கெடுக்க முடியுமோ, எந்தெந்த வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம். அவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் விளையாடிவிட்டு போகலாம். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற சரியான பாதையில் சரியாக பயணித்து இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து அதில் நீ உறுதியாக நிற்க வேண்டும். மற்றவர்களினுடைய வார்த்தைகளினால் ஒருபோதும் என் குழந்தை நீ நிலை குலைந்து போகாதே. உன்னை நிலை குலையச் செய்வதுதானே அவர்களின் எண்ணம். அந்த எண்ணத்தை ஒருபோதும் நீ உண்மையாக்கி விடாதே. என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற ஒரு மிக பெரிய எண்ணம் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. அது கிடைத்து விட்டால் போதும். நான் ஆசைப்பட்டது எல்லாம் என் கைகளில் வந்து சேரும் தாயே. சுபமங்கள நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்க்கையில் தானாகவே நடக்கத் தொடங்கும் என்று நீ நினைக்கின்றாய். அந்த செயலைத்தான் அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஆசிகளோடு நடத்தி தர வந்திருக்கின்றேன். என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாயோ, எந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று என்னிடத்தில் சொன்னாயோ அந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் அழகாக தூக்கி கொடுக்கப் போகின்றேன். என் மீது அன்பு கொண்ட என் பிள்ளை, மனதிற்குள் கொண்டிருந்த இத்தனை நாள் கவலையினால் பாதி நாட்கள் வாழ்க்கையில் சரியாக சாப்பிடாமலும் சரியாக தூங்காமலும் கழித்து வந்து விட்டாய். என் தங்கமே, உன்னுடைய உடல்நிலையும் உன்னுடைய மனநிலையும் இப்பொழுது அத்தனை மோசமாக இருக்கின்றது. அம்மா, நான் வேறெதுவும் கேட்கவில்லையே, நான் ஆசைப்பட்ட உறவைத்தானே கொடு என்று சொல்கிறேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வேதனைகளும் உன் மனக்குமுறல்களும் இந்த தாயானவள் என்னுடைய செவிகளுக்கு கேட்காமல் இல்லை. அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு நான் இன்று இத்தனை தாமதத்திற்கு பிறகு உனக்கு அதனை தருகிறேன் என்றால்
நான் அவற்றை உனக்கானதாக மாற்றி இருக்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு உறவு கையில் கிடைத்த பிறகும் அதை பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது. ஏதேனும் ஒரு காரணத்திற்காக அவர்களிடையே பிரச்சனைகளை உருவாக்கி பிரிந்துவிடக்கூடாது. நான் உன் கைகளில் தரும் பொழுது அது உனக்கே உனக்கானதாக, உனக்கு மட்டுமே சொந்தமானதாக, காலம் முழுவதும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டுமல்லவா? நான் உன்னை இத்தனை நாட்களும் நீ இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கின்றாயா, இதுதான் வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றாயா என்று சோதித்து பார்த்தது போல நீ கேட்ட அந்த உறவிற்கும் பல சோதனைகள் நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் அவர்கள் எப்படி வாழ்க்கை வேண்டும் என்று முடிவெடுத்தார்களோ, நீதான் வேண்டும் என்று நிலைப்பாடோடு நின்றார்களோ, அதை பொறுத்துதான் நான் மீண்டும் உன்னிடத்தில் வந்து பேசுகின்றேன். என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுது உனக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் எண்ணங்களாக தோன்றலாம். அம்மா, நீ இன்று என் வாழ்க்கையை மாற்றி விடுவாயா? நான் இனிமேல் சந்தோஷமாக இருப்பேனா? புன்னகையை பார்த்தே பல நாட்கள் ஆயிற்று. எனக்கு மனதிற்குள் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமலேயே போயிற்று. ஒரு சிறிதளவு சந்தோஷமாவது எனக்கு கொடுத்து விடு தாயே என்று நீ கேட்டாய். இப்பொழுது உன்னுடைய எண்ணங்களும் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிமிடம் அவர்களோடு பேசினால் போதும், மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் அப்படியே இறங்கிவிடும். ஒரு நொடி அவர்களோடு பேசி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் அம்மா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தருவாள் என்றது மட்டும் உனக்கு புரிகின்றது. ஆனால் அதை எப்பொழுது தருவாள், எப்படி தருவாள் என்பதுதான் என் குழந்தைக்கு சரியாக புரியவில்லை. என் தங்கமே, அம்மா உனக்கு ஒரு கஷ்டத்தை முதலில் கொடுத்து விட்டேன் என்பது எனக்கு நன்கு தெரியும். அந்த கஷ்டத்தில் இருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அந்த பாடம் உன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை உனக்கு கொடுத்துவிட வேண்டும். அதை பெறுவதற்கு நீ எத்தனை கஷ்டங்களை பட வேண்டும் என்று உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை உன்னை நேரான பாதையில் அழைத்து செல்லவும், நீ விரும்பியது உன்னை தேடி வரவும், உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு சேர்க்கவும் அது வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, கஷ்டங்கள் கவலைகள் படுவது என்பது எல்லோருக்குமே இயல்பாகிவிட்டது. யாருமே இங்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று யாரிடத்திலும் சொல்வதில்லை. மாறாக கவலைப்படுகின்றேன் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அவர்களின் வாழ்க்கையும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் அதுபோல சந்தோஷமாக மாறும். உன்னுடைய எண்ணங்கள் கவலை, துன்பம், துக்கம் என்று எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படியே உன் வாழ்க்கை மாறும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி தருகின்றேன். என் பிள்ளை, நீ என் மீது கொண்ட நம்பிக்கையில் மட்டும் ஒரு நாளும் குறைவில்லாமல் இரு. என்னை நீ வணங்கியதற்கான பலனை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். வெற்றிக்கு என் குழந்தை நீ தகுதியான பிள்ளை என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையை அடைவதற்கான எல்லா விதமான தகுதிகளும் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் வராது. முதலில் உன்னை நீ நம்பு. உனக்கு இதற்கான தகுதி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்டாலும் அதனுடைய நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். இன்று உன் வாழ்க்கையில் நான் தந்த இந்த மங்களகரமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்டாலும் சரி, ஆசைப்படாவிட்டாலும் சரி, உனக்கு நல்லது நடத்தி தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு அதை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டி விடுவேன். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.